Hey guys, welcome back. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து HTML ஃபார்ம்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு 4 ஃபீல்டு பற்றி பார்க்கணும். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் வந்து நம்ம டெப்த்தாக வந்து இன்னும் ஒரு சில இன்புட் டேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செக் பாக்ஸ். நம்ம வெப்சைட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மீனிங்கே அதான் செக் பாக்ஸ். நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இதையும் செலக்ட் பண்ணலாம், இதையும் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? செக் பாக்ஸோட ஃபீச்சர்ஸே அதான். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சைமல்டேனியஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து செக் பாக்ஸ். ஸோ நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே இன்புட் டைப் கொடுப்போம் இல்லையா? ஸோ சேம் அஸ் இதே மாதிரி இன்புட் டைப் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அதை அப்படியே ரைட் பண்ணுறோம். செக் பாக்ஸா செக் பாக்ஸ். ஓகேவா? அந்த HTML உள்ள ஒரு ஃபீச்சரே தான். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் வந்து லேர்ன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் தெரியணும். அது இன்புட் ஃபீல்டுனால இன்புட்டை, தென் அதுக்கப்புறம் அதோடைய டைப், அதை இன்புட் நம்ம வாங்குறோம், அது என்ன டைப்புன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது நேம், ஸோ இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து செக் பாக்ஸ். அவ்வளோதான். செக் பாக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா செக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். நம்ம நார்மலாக லேபிள்ஸ் கொடுப்போம் இல்லையா, சேம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன். இந்த ரேடியோ பட்டன் நம்ம வந்து நிறைய வெப்சைட்ஸ்லையுமே லேபிள்ஸ் வந்து ரேடியோ பட்டன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். கரெக்டாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நம்மளால வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரேடியோ பட்டன் லைக் சர்க்கிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா தெரியும். பாருங்க, ஏதாவது ஒன்று தான் நம்மளால வந்து செலக்ட் பண்ண முடியும். ஒன்று செலக்ட் பண்ணால் இன்னொன்று வந்து போயிடும். ஓகேவா? ரேடியோ பட்டன் அவ்வளோதான். நம்ம டைப் இஸ் ஈக்குவல் டு ரேடியோன்னு போட்டால் ரேடியோ பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ராப் டவுன். இதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸி தான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸி தான். ஓகேவா? ட்ராப் டவுனுக்கு மட்டும் நம்மளால ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ அதில் மட்டும் நம்ம செலக்ட், அதுக்கப்புறம் ஆப்ஷன் 2 யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் இன்புட் டைப்பே நம்ம யூஸ் பண்ணல பாருங்க. நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாத்துலேயும் இன்புட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ ட்ராப் டவுன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் தெரியும் எதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல இருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணணும் இல்லை, என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஜேசன் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து தான் ரிட்ரீவ் பண்ணணும். நிறையா வந்து கொடுத்தோன்னா ரொம்ப அதெல்லாம் வந்து ரிடண்டண்டாக இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. இது நம்ம வந்துட்டு ரியல் டைம் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூசர்கிட்ட இருந்து ஃபீட்பேக்லாம் நம்ம ஃபீட்பேக் ஃபார்ம் மாதிரி. கரெக்டாக? ஸோ அதுக்கெல்லாம் அந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேமும் டெக்ஸ்ட் தான், இதுவும் டெக்ஸ்ட் தான், பட் இது டெக்ஸ்ட் ஏரியா. டிஃப்ரென்ஸ் சரிதா? டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து லிமிட் இருக்கு. இதில் வந்து நம்ம கொடுக்குற லிமிட் தான். ஓகேவா? நம்ம வந்து ஒரு பேசேஜ் ஆஃப் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் பேசேஜ் மாதிரிலாம் டைப் பண்ண முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா. இது வந்து டெக்ஸ்ட் ஏரியா. பாருங்க, இதுக்கும் நம்ம இன்புட் டைப் கிடையாது. டெக்ஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் ஐடி நேம். இது கூட முக்கியமானது தான். ஆட்ரிபியூட்ஸ், ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ எவ்வளோ ரோஸ் வேணும், எவ்வளோ காலம்ஸ் வேணும், அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து அதுவே எடுத்துக்கும், பட் டெக்ஸ்ட் அது இன்புட் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும், இன்புட் ஃபீல்ட் மாதிரி இருக்கும். பட் ரோஸ் காலம் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா மட்டும் இருக்கும். இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது செலக்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா. ஏன்னா ரெண்டுத்துக்குமே இன்புட் டைப் கிடையாது. நம்மளாம் டெக்ஸ்ட் ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் ஏரியான்னு எதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்துட்டு செலக்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் வந்து செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், ட்ராப் டவுன், அப்புறம் டெக்ஸ்ட் ஏரியா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு சில டேக்ஸ்லாம், நம்ம மிஸ் அவுட் பண்ண டேக்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.